வணக்கம். இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தையிலிருந்து 5 முற்றிலும் மாறுபட்ட ரொம்பவே சுவாரஸ்யமான நிறுவனங்களை பத்தி அலச போறோம். சவுத் இந்தியன் பேங்க், தாமஸ் குக், டாடா கேபிட்டல், கிராவிட்டா இந்தியா, அப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்த 5 நிறுவனங்களுக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அதோட உண்மையான கதை அதோட நிதிநிலை அறிக்கையோட முதல் பக்கத்துல இல்ல, உள்ள ஒளிஞ்சிருக்கு. ஒரு தலைமை மாற்றம், ஒரு ஒன் டைம் செலவு, முதலீட்டாளர்களோட மாறுபட்ட பார்வைன்னு ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு மறைக்கப்பட்ட கதை இருக்கு. வாங்க அந்த கதைகளை ஒவ்வொன்னா தோண்டி எடுப்போம். எங்களோட இந்த முயற்சிக்கு உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா அது எங்களை இன்னும் ஊக்குவிக்கும். நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சர்வீஸ் வழங்குறோம். இதுல ஆர்வங்க இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. சரி, அப்போ சவுத் இந்தியன் பேங்க்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இங்க எனக்கு முதல் பார்வையிலே ஒரு குழப்பம். இந்த வங்கியோட PE ரேஷியோ வெறும் 7.87 இருக்கு. அதாவது ரொம்ப மலிவா தெரியுது. ஆனா சமீபத்துல ஸ்டாக் பிரைஸ் கிட்டத்தட்ட 19% சரிஞ்சிருக்கு. மலிவா இருந்தா விலை ஏறணும், ஆனா இங்க ஏன் இறங்குது? என்னதான் நடக்குதுங்க? இது ஒரு அருமையான கேள்வி. சந்தையில இது போல முரண்பாடுகள் நடக்கிறது ரொம்ப சகஜம். சவுத் இந்தியன் பேங்க் 1929ல ஆரம்பிச்ச ஒரு பழமையான பிரைவேட் பேங்க். குறிப்பா கேரளா மற்றும் தென்னிந்தியாவுல இவங்களுக்கு ஒரு வலுவான பிடிமானம் இருக்கு. ரீட்டெயில் அண்ட் கார்ப்பரேட் பேங்கிங் தான் இவங்களோட முக்கிய ஃபோக்கஸ். FII, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டிங், கடந்த ஒரே வருஷத்துல 11.46% 20.94% உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு. ஆமா. அப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த வங்கி மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா அதே சமயம் பங்கு விலை சரியுது. இது எப்படி? மிகச்சரியான புள்ளி. இங்குதான் சென்டிமெண்ட்டுக்கும் ஃபண்டமெண்டல்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை நாம பாக்குறோம். FII ஹோல்டிங் அதிகரிக்கிறத வங்கியோட அடிப்படை வலிமையா காட்டுது. அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் கூட நல்லா தான் வந்திருக்கு. நிகர லாபம் ஒரு 9% அதிகரிச்சிருக்கு. கடன் வளர்ச்சி 11% உயர்ந்திருக்கு. வங்கியோட புக் வேல்யூவை விட குறைவான விலையில, அதாவது 0.98xல ட்ரேட் ஆகுது. சிம்பிளா சொல்லணும்னா வங்கியோட மொத்த சொத்து மதிப்பை விட அதோட சந்தை மதிப்பு கம்மியா இருக்கு. அப்போ அந்த 19% சரிவுக்கு என்ன காரணம்? இவ்ளோ பாசிட்டிவ் இருந்தும்? காரணம், வங்கியோட தற்போதைய CEO பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் அந்த பதவிக்கு வரப்போறதில்லைன்னு அறிவிச்சதுதான். சந்தையில இத லீடர்ஷிப் டிரான்சிஷன் ரிஸ்க்னு சொல்வாங்க. அதாவது அடுத்த தலைமை யார், அவங்க எப்படி செயல்படுவாங்கன்னு ஒரு நிச்சயமற்ற தன்மை. இந்த ஒரு நியூஸ் வங்கியோட நல்ல ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை கூட பின்னுக்கு தள்ளி முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு தற்காலிக பயத்தை உருவாக்கியிருக்கு. அப்போ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வங்கியோட செயல்பாட்டை நம்புறாங்க, ஆனா லோக்கல் மார்க்கெட் CEO மாற்றத்தை ஒரு தற்காலிக தடையா பாக்குதுன்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. இது ஒரு குறுகிய கால பார்வைக்கும் நீண்ட கால பார்வைக்கும் இடையிலான போட்டி மாதிரி இருக்கு. இதுதான் சவுத் இந்தியன் பேங்கோட மறைக்கப்பட்ட கதை. சரி, இப்போ அடுத்து தாமஸ் குக் நிறுவனத்தை பார்ப்போம். இங்கேயும் ஒரு குழப்பம் இருக்கு. சுற்றுலாத்துறை சார்ந்த இந்த நிறுவனத்தோட PE ரேஷியோ 22.2. இந்த துறையோட சராசரி 42 விட இது பாதிக்கு பாதி குறைவு. ஆமா, தாமஸ் குக் ஒரு இன்டகிரேட்டட் டூரிசம் கம்பெனி. ஃபாரெக்ஸ், கார்ப்பரேட் டிராவல், லீஜர் டிராவல்னு பல சர்வீசஸ் கொடுக்கறாங்க. கோவிடுக்கு அப்புறம் டூரிசம் செக்டார் ஒரு பெரிய எழுச்சியை கண்டு வருது. அதனால இந்த துறை நிறுவனங்கள் மேல கவனம் திரும்பி இருக்கு. ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. உங்க தகவல் படி Q3ல தாமஸ் குக் நஷ்டம் அடைஞ்சதாகவும் அதனால பங்கு விலை 4% சரிஞ்சதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அடுத்த வரியிலேயே நிறுவனத்தோட அடிப்படை செயல்பாடு வலுவா இருந்ததாகவும் போட்டிருக்கு. நஷ்டம் வந்தா எப்படி செயல்பாடு வலுவா இருக்க முடியும்? இது புரியலையே. இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் இருக்கு. இது ஒரு கிளாசிக் ஹெட்லைன் ட்ராப். அதாவது தலைப்புச் செய்தியை மட்டும் பார்த்துட்டு இன்வெஸ்டர்ஸ் ஏமாந்து போற ஒரு நிலை. நீங்க சொன்னது சரிதான். நிறுவனம் 301 மில்லியன் ரூபாய் நஷ்டம் காட்டியிருக்கு. ஆனா அந்த நஷ்டத்திற்கு காரணம் ஒரு முறை மட்டுமே வர்ற ஒரு செலவு. அது ஒரு புது லேபர் கோட் ப்ராவிஷனுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை. இது ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் வராது. ஓ, அப்போ இது ரெகுலர் பிசினஸ்ல வந்த லாஸ் இல்லையா? இல்லவே இல்ல. இந்த ஒரு முறை செலவை மட்டும் நாம எடுத்துட்டு பார்த்தோம்னா நிறுவனத்தோட வரிக்கு முந்தைய லாபம், அதாவது PBT, உண்மையில 20% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுதான் அடிப்படை செயல்பாடு வலுவாக இருக்குதுன்னு குறிப்பிடுறாங்க. ஹெட்லைன் நஷ்டம்னு சொல்லுது, ஆனா உண்மையான கதை 20% லாப வளர்ச்சி. இதுதான் தாமஸ் குக்கோட மறைக்கப்பட்ட கதை. இது உண்மையிலே ஒரு முக்கியமான பாடம். எண்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை பார்க்காம முடிவு பண்றது எவ்வளவு தப்பாகும் எதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். அது மட்டுமல்லாம மொரிஷியஸ் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வாரியங்களோட அவங்க ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறதும் அவங்க எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு நல்ல அறிகுறி. அடுத்து டாடா குழுமத்திலிருந்து ஒரு பெரிய நிறுவனம் டாடா கேபிட்டல். சமீபத்துல IPO வந்ததிலிருந்து இது முதலீட்டாளர்களோட கவனத்துல இருக்கு. டாடான்னு பேர் வந்தாலே ஒரு தனி நம்பிக்கை வந்துடுது. ஆனா அந்த நம்பிக்கைக்கு ஒரு விலையுண்டு. டாடா கேபிட்டலோட வேல்யூவேஷன் கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. PE ரேஷியோ 33.8. இதை விட முக்கியமா அதோட புக் வேல்யூ விட 4.1 மடங்கு அதிக விலையில ட்ரேட் ஆகுது. நீங்க சொல்றது சரிதான். டாடா பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஆனா 4.1 மடங்கு புக் வேல்யூங்கிறது ரொம்ப அதிகம் இல்லையா? இதே துறையில இருக்கிற மத்த கம்பெனிகளை விட இது ரிஸ்கான முதலீடா தெரியலையா?
இது ஒரு நியாயமான கேள்வி. இங்குதான் நம்ம அவங்களோட செயல்பாட்டை பார்க்கணும். டாடா கேபிட்டலோட சொத்து வளர்ச்சி, அதாவது AUM growth, வருஷத்துக்கு 26% என்ற அபாரமான வேகத்துல வளருது. 26%? ஆமா, அதை விட முக்கியம், அவங்களோட வாராக்கடன், அதாவது NPA, வெறும் 0.6% தான். 0.6% NPAனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? நிச்சயமா. எளிமையா சொல்லணும்னா, நமக்கு கொடுத்த ஒவ்வொரு 100 ரூபாய் கடன்லையும் வெறும் 60 காசு தான் திரும்ப வராம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அவங்களோட கடன் கொடுக்கும் முறை எவ்வளவு கட்டுப்பாட்டோட வலுவா இருக்குன்னு காட்டுது. இந்த குவாலிட்டியான வளர்ச்சி தான் இன்வெஸ்டர்ஸ் பிரீமியம் கொடுக்க ஒரு முக்கிய காரணம். நான் கவனிச்ச இன்னொரு விஷயம், ப்ரொமோட்டர் ஹோல்டிங், அதாவது டாடா குழுமத்தோட ஹோல்டிங் 85.41% ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா FIIDI ஹோல்டிங் IPOவுக்கு பிறகு குறைவா இருக்கு. இது எதை குறிக்குது? இதுவும் ஒரு நல்ல கவனிப்பு. ப்ரொமோட்டர்களுக்கு தங்கள் கம்பெனி மேல இருக்கிற அதீத நம்பிக்கை எது காட்டுது. FIIDI ஹோல்டிங் குறைவா இருக்கிறது எதிர்காலத்துல பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர்றதுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குன்னு காட்டுது. அது பங்குக்கு மேலும் ஒரு உந்துதலை கொடுக்கும். இப்போ முற்றிலும் வித்தியாசமான எதிர்காலத்துக்கான ஒரு துறைக்கு வருவோம். கிராவிட்டா இந்தியா ரீசைக்ளிங் துறை. லெட், அலுமினியம், பிளாஸ்டிக்னு மறுசுழற்சி செய்றாங்க. சர்க்குலர் எக்கானமி என்ற கான்செப்ட் சார்ந்தது. அதாவது பயன்படுத்து, தூக்கி எறி மாடலுக்கு எதிரான ஒரு சிந்தனை. கழிவுகளையே மூலப்பொருளா மாத்தி திரும்ப திரும்ப ஒரு சுழற்சியில பயன்படுத்துறது. சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வு அதிகமாகிற இந்த காலத்துல இது மாதிரி நிறுவனங்களுக்கு உலக அளவுல பெரிய எதிர்காலம் இருக்கு. நிறுவனத்தோட நம்பர்ஸும் அதை காட்டுற மாதிரி இருக்கு. ROE மற்றும் ROCE சுமார் 21-28% வரை ரொம்ப வலுவா இருக்கு. ஆனா இங்கேயும் P ரேஷியோ 32.3 கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சரிதான். 20%க்கு மேல ROE, ROC இருக்கிறது ரொம்ப சிறப்பா கருதப்படுது. PE அதிகமா இருக்கிறது இந்த துறையோட எதிர்கால வளர்ச்சி மேல முதலீட்டாளர்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு காட்டுது. ஆனா இவங்களோட Q3 ரிசல்ட்ஸ்ல ஒரு ஆச்சரியம் இருக்கு. ரெவென்யூ, அதாவது வருவாய் கிட்டத்தட்ட ஃபிளாட்டா இருக்கு. ஆனா வரிக்கு பிந்தைய லாபம் PAT 32% அதிகரிச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதுதான் செயல்திறனோட உச்சம். இதுக்கு 2 முக்கிய காரணம். ஒன்னு, நிறுவனத்தோட ஆபரேஷனல் எஃபிஷியன்சி, அதாவது குறைந்த செலவுல அதே வேலையை செய்யறது. 2வது, ஆர்பிட்ரேஜ் வாய்ப்புகள், அதாவது மூலப்பொருட்களை வாங்குற விலைக்கும் விக்கிற பொருட்களோட விலைக்கும் உள்ள வித்தியாசத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்மார்ட்டான மூவ். கிராவிட்டாவோட கதை சேல்ஸ் வளர்ச்சி மட்டும் வெற்றி இல்ல, லாப வரம்ப அதிகப்படுத்துறதும் ஒரு பெரிய வெற்றின்னு நமக்கு காட்டுது. கடைசியா ஜொலிக்கும் ஒரு பங்கு பற்றி பார்ப்போம். கல்யாண் ஜுவல்லர்ஸ். Q3 முடிவுகளுக்கு பிறகு ஸ்டாக் பிரைஸ் 10-12% வரை உயர்ந்திருக்கு. இது ஒரு சிறப்பான குவார்ட்டர். வெறும் நல்ல குவார்ட்டர் இல்ல, ஒரு பிளாக்பஸ்டர் குவார்ட்டர்னே சொல்லலாம். வருவாய் 42% மற்றும் நிகர லாபம் 90லிருந்து 103% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. இது சாதாரண வளர்ச்சி இல்ல. இந்த கம்பெனில தான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நான் கவனிச்சேன். FIIகள் பங்குகளை விக்கிறாங்க, ஆனா DAI, அதாவது உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் வாங்குறாங்க. ஒரே நேரத்துல ஒருத்தர் விக்க இன்னொருத்தர் வாங்குறார். யார் சொல்றது சரி? யாருடைய பார்வை சரியானது? இதுதான் சந்தையோட அழகு. இங்க யார் சரி யார் தவறுன்னு சொல்றதை விட 2 பேரோட பார்வையும் வித்தியாசமானதுன்னு சொல்லலாம். FIIகள் குறுகிய தூர ஓட்டப்பந்தய வீரர்கள் மாதிரி. நல்ல லாபம் கிடைச்சதும் அதை எடுத்துட்டு அடுத்த வாய்ப்பை தேடி போயிடுவாங்க. இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கலாம். ஆனா DAIகள் மாரத்தான் வீரர்கள் மாதிரி. அவங்க இந்தியாவோட நீண்டகால நுகர்வு கதையின் மீதும் அமைப்பு ரீதியான நகை விற்பனையோட வளர்ச்சி மீதும் பந்தயம் கட்டுறாங்க. இந்தியால பாரம்பரியமா மற்ற லோக்கல் நகை கடைகள்ல தான் தங்கம் வாங்குவாங்க. அது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். ஆனா இப்போ மக்கள் கல்யாண், டாடாவோட தனிஷ்க் மாதிரி பெரிய பிராண்டுகளை நோக்கி நகர்றாங்க. இதுக்கு நம்பிக்கை, தரம், டிசைன்னு பல காரணங்கள் இருக்கு. இந்த பெரிய மாற்றம் கல்யாண் மாதிரி நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வாய்ப்பா அளிக்குது. DIAகள் இந்த நீண்ட கால கதையை நம்பி முதலீடு செய்றாங்க. அப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸோட மறைக்கப்பட்ட கதை முதலீட்டாளர்களோட இந்த மாறுபட்ட கண்ணோட்டங்கள்ல தான் இருக்கு இல்லையா? மிகச்சரியா. அதோட நிறுவனத்தோட பிரீமியம் வேல்யூவேஷன், அதாவது PE 39.1, அதோட சிறப்பான செயல்பாட்டையும் இந்த எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகளையும் பிரதிபலிக்குது. அருமை. இன்னைக்கு நாம பார்த்த 5 நிறுவனங்களும் 5 வித்தியாசமான பாடங்களை நமக்கு கத்துக் கொடுத்திருக்கு. சவுத் இந்தியன் பேங்க்ல தலைமை மாற்றம் பற்றிய பயம், தாமஸ் குக்ல ஹெட்லைனால மறைக்கப்பட்ட உண்மையான லாபம், டாடா கேபிட்டல்ல தரத்துக்கான பிரீமியம், கிராவிட்டாவில செயல்திறனால வந்த லாபம், கல்யாண்ல முதலீட்டாளர்களோட மாறுபட்ட பார்வைன்னு ஒவ்வொன்னும் ஒரு ஆழமான கதைய சொல்லுது. கமெண்ட்கள்ல சொல்லுங்க, அடுத்ததா நான் எந்த பங்க ஆய்வு செய்யணும். இந்த ஆழமான கலந்துரையாடலை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த தலைப்பை பற்றிய உங்க எண்ணங்களையும் பார்வைகளையும் எங்களோட பகிர்ந்துக்கங்க. நினைவிருக்கட்டும், எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க நிதி ஆலோசகரை கலந்தாலோசிக்கிறது அவசியம். இந்த கலந்துரையாடல் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே.